ஏடிஹெச்டி உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ரீடிங், ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத ரிகவர் பண்றதுக்கும் டீச்சர்ஸ்க்கும், பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணா அவங்கள கொஞ்சம் ரெகுலேட்டடா நம்ம வச்சுக்கலாம் அண்ட் லேர்னிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்? ஜென்ரலி ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது காமன் தான். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட அகாடமிக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் அவங்க லைஃப்பும் இன்னுமுமே பெட்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கான்சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு காம்ப்ளெக்ஸான அண்ட் மல்டிபிள் டாஸ்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு ஸ்மாலாக கொடுங்க. ஈஸியாக அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான டாஸ்க் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷ் ரொட்டீன்ஸ். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு கன்சிஸ்டான ஷெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் டாஸ்க்லாம் கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப செக்யூராக அண்ட் அவங்களோட ஆன்ஷியஸ் லெவலும் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலைஸ் விஷுவல் ஆட்ஸ். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஆடிட்டரி அட்டென்ஷனை விட விஷுவலைஸாக ப்ராசஸ் பண்ணுறது அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு விஷுவலைஸாக சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி பண்ணிக்கிறதும், ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிறதும் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. விஷுவலைஸாக சப்போர்ட் பண்ணுறனால அவங்க ரெகுலேட் ஆகவும் அவங்க காம் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆவாங்க. ஸோ அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்களை அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ எதனால நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி 10 விஷயங்கள் கூட பண்ணுவாங்க. அப்போது அவங்க 10 விஷயங்களை பண்ணும்போது நீ இப்படி பண்ணணும், இதை ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற அவங்களோட மிஸ்டேக்கை மட்டும் நாம் சுட்டி காட்டுறோம். பட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆகி அவங்களுக்கு பாசிட்டிவான பிஹேவியர்ஸ் நிறையா ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், சப்போர்ட் கம்யூனிகேஷன். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு சேஃபாக சப்போர்ட்டிவாக இருங்க. ஸோ தட் அவங்க ஆன்ஷியஸாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறப்போ உங்களால் காம் பண்ண முடியும்.